இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜெயசுராதி குடும்பம் மறுபடியும் ஸ்கேம் பண்ணிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி போன மாசம் ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, அந்த அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க, அந்த குழந்தைய பத்தி தப்பா பேசாதீங்க, அவங்க குடும்பம் என்ன கஷ்டத்துல இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும் போட்டீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடியோ போட்டு நீயே வியூஸ் வாங்குற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த வீடியோல அவங்க என்னென்ன ஸ்கேம் பண்றாங்கிறதுன்னு நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். ஆக்சுவலி அதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து வியூஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி பிற சேனல்லையும் போட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய கண்டென்ட். பட் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அவங்க நடந்த கதையே வந்து திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, நான் இருக்கிற மேட்டரை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். பட் இவங்க இன்னும் ஸ்கேம் பண்ணிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம மக்கள் பார்த்து ஏமாறுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ஸ்கேம் போயிட்டு இருக்கு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயசுராதி கொரோனா டைம்ல இருந்து ஒரு பெரிய ஃபேமிலியா உலா வந்துகிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க குடும்பத்துல வந்து சின்ன தூண் நகர்ந்தா கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வியூஸ் வாங்குற ஒரு கும்பல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப ரீசெண்டா இவங்க வீட்டு பிரச்சனை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பல சேனல் பார்த்துருப்பீங்க. அம்மா கூட பிரச்சனை, அப்பா கூட பிரச்சனை, தம்பி கூட பிரச்சனை, அண்ணன் கூட பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை மாசம் மாசம் கொண்டு வந்துருவாங்க. தீபாவளி பொங்கல்னா ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனைய பேசி 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 ஒரு வீடே கட்டிட்டாங்க. இதெல்லாம் யாரால? உங்களாலதான். ஸோ அவ்வளோ வியூஸை வந்து நீங்க கொடுக்குறீங்க. இப்போ நம்ம அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜெயசுராதியும் சரி, பிரிக்யா இவங்களும் சரி, தனிப்பட்ட சேனல்ல இவங்க எப்படிலாம் வந்து தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப இழிவாவே பேசினாங்க. என் அம்மா அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 2-3 நாள் முன்னாடி ஷாப்பிங் வித் அம்மானு ஒரு பிளாக் போடுறாங்க. அப்ப எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னீங்க, எப்படி சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிற கேள்விக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. இன்னும் அவங்க குடும்பத்தை பத்தி நிறைய பேர் கழுவி ஊத்துனப்ப அதுக்கு வேற லைக் வேற போட்டு வச்சிருக்காங்க. சரி, இப்போ இன்னொரு மேட்ரு என்னன்னா, இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பிரகன் எங்க போனாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும். இதுல வந்து தெளிவானதே பிரகன் மட்டும்தான். ஏன்னா இவர் பண்றதெல்லாம் வந்து ஃபேமிலி டிராமாவா இருந்தாலும் அட் த செகண்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லாவே மாறிட்டாரு. இப்ப அவர் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, அவரே சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து சமீப காலமா என் வீடியோக்கு வியூஸ் ரொம்ப கம்மியா தான் வருது, அதனால வந்து இந்த ஃபேமிலி டிராமா போட்டு நானும் சேர்ந்து வியூஸ் வாங்கியிருக்கலாம், ஆனா எனக்கு அது தேவையில்லை. இனிமேல் நான் என் குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்க போறேன், என்னை யாரும் எதுக்கும் இழுக்காதீங்க, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது, அந்த குடும்பம் வந்து சேர்ந்ததே வந்து ஒரு நடிப்புக்காக வியூஸ்க்காக தான் சேர்ந்துருக்குறாங்க, ஏன்னா எனக்கு எப்படி வியூஸ் கம்மியா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் வியூஸ் கம்மியா இருக்கு, ஸோ அடுத்த மேட்டரை ஒன்று கொண்டு வரணுமேங்கிறதுக்காக அந்த குடும்பத்துல பாசமே இல்லாம பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் தரப்புல இருந்து நியாயம் சொன்னாரு. அதுக்கு நிறைய ஸ்கிரீன்ஷாட் காமிச்சாங்க. அதை பத்தினா நம்ம பேச வேண்டாம், ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்தை வச்சு பேசுறதுக்காக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுடைய மைண்ட் செட். இப்போ இதை வச்சு ஏன் வியூஸ் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்ல எங்களை கேட்கும் போதே நான் அந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு சில மீஷோ ப்ராடக்ட்ஸை இவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீஷோல எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து நான் குறை சொல்லலை, இருந்தாலும் இந்த மீஷோ ப்ராடக்ட்ல என்ன ஒரு பிரச்சனைனா, நிறைய லோக்கல் ப்ராடக்ட்ஸ், ரொம்ப குவாலிட்டிலெஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதை வந்து இவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கம்பெனில ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை சேல் பண்றாங்கன்னா அது இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட பேசுவாங்க. அதாவது பார்ட்டர் கொலாப் மாட்டோம். பார்ட்டர் கொலாப் மீன்ஸ் லைக் நீங்க 2 ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க, அதாவது காசு கொடுக்கறதுக்கு பதிலாக ப்ராடக்ட் உங்ககிட்டே வச்சுக்க சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங்னா ப்ராடக்ட் உங்ககிட்ட கொடுத்து காசு கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட பிரிக்யா 005 அப்படின்ற ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா நீங்க கோடு போடுவீங்க, அந்த கோடெல்லாம் யாருக்கு போடுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மணி டேலி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பணம் எல்லாம் யாருக்கு டைரக்டா போகும்னா பிரிக்யாக்கு போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கான ஒரு மீனிங். இது நிறைய பேருக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிக்யா போடுற அந்த மீஷோவோட ட்ரெஸ் ஃபுல்லா வந்து அது குவாலிட்டி இருக்கோ இல்லையோங்கிறது அடுத்த கதை. பட் நிறைய பேர் சொன்னது என்னன்னா, இவங்க போடுற ஒரு சிலது வந்து குவாலிட்டியாவே இல்லை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு கருத்தாவே வச்சிருந்தாங்க. இப்போ அது கீழே லிங்க்னு கேட்டு வைப்பாங்க. இவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஒரு தடவை தான் போவாங்க, இன்னொரு தடவை போடவே மாட்டாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து எப்படி, நம்ம போடுற ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட 10-15 முறை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப மீஷோவோட ட்ரெஸ் அவளோட குவாலிட்டியா இருக்குமா அப்படிங்கிறது இங்க ஒரு சந்தேகம் வருது. சரி, இப்போ வேற என்ன இந்த குடும்பத்துல ஒரு விஷயம் இப்போ உலா வந்துகிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சண்டை போட்டாங்க, இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, ஷாப்பிங் வித் அம்மா, தூணை எப்படி பெயிண்ட் அடிச்சு எப்படி பூ வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட் த ஃபைனல் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ வந்து ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணியோ இல்லை ட்ரேடிங் ஆப்பை ப்ரொமோட் பண்றதோ மட்டும் ஸ்கேம் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு நாங்கள் பிரிஞ்சுட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது, அப்புறம் சேர்ந்துட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதும் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் தான். இது வந்து எமோஷனல் ஸ்கேம் அப்படின்னு கூட ஒரு பேர் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இவங்களை நம்புறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.